நீங்க 20 to 30 இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கீங்க. உங்க ஃபேமிலியில உங்களுக்கு யாருமே மதிக்கல. இன்ஃபேக்ட் நம்பவே இல்லை. எனக்கு ஏன் மேலேயே ரொம்ப செல்ஃப் டவுட்டா இருக்கு. என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க கிட்ட என்னை பத்தி வந்து அவங்க கிட்ட வந்து டிசிஷன் கேட்கறாங்க. பட் என் கிட்ட கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. என்ன ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாவே மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ல போற இந்த ஒரு 3 விஷயத்துல நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் மெயினான ப்ராப்ளமா இருக்கும். ஸோ நான் யாருன்னு தெரியாதுன்னா நான் கேஜே. நான் டைரக்ஷன்லெஸ் பீப்புளுக்கு கிளாரிட்டியா, ஸ்டேபிள் கிளாரிட்டி, எமோஷனலி ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் டிசிப்ளின் அந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சே கிளாரிட்டி கோச், இன்ஃபார்ம்டு ட்ராமா அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ரைட்? ஸோ நம்பர் 1, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நிறைய பேருக்கு மெயினா நான் எதிர்பார்க்கிற ஒரு ப்ராப்ளம், அட் த சேம் டைம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா டெய்லியுமே நான் ஒரு விஷயத்த பண்ணணும். நான் அப்படி பண்ணல அப்படின்னா அது கன்சிஸ்டன்சியே கிடையாது அப்படிங்கிறதான். பட் இங்க ஒரு அனாலஜி சொல்ல அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 வீக் ஜிம் போறேன். தென் வந்து ஒரு 2 days என்னால போக முடியல, ஏன்னா ஃபீவர், உடம்பு சரியில்லை, போக முடியல. ஸோ அப்போ அந்த 1 வீக்ல நான் பண்ண ப்ராக்ரஸ் அந்த 2 daysல போயிடுமா அப்படின்னு கேட்டா நோ. இப்போ நான் ஒரு 1 year வந்து ஜிம் போயிட்டு இருக்கேன். திடீர்னு என்னால ஒரு 5 days போக முடியல. அந்த 1 yearல நான் பார்த்த ப்ராக்ரஸ அந்த 5 daysல போயிடுமா? நெவர், ரைட்? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? அதே மாதிரிதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மசில் மாதிரி. இது எந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது பிக்கரா மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதை நீங்க வந்து ட்ரெயின் பண்ணவே இல்லாம ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது பிக்கர் ஆகாது. நீங்க திரும்பி அதை வந்து பேக் டு த ட்ராக்குக்கு போயிருவீங்க. So the thing which is most of the people have this amount of doubt. Let's say நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் பண்றேன், பட் ஒரு பேட் ஹேபிட் பண்ணிடுறேன். அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லா லேக் ஆயிடுறேன். திரும்பி அடுத்த நாள்ல இருந்து என்னால கன்சிஸ்டண்டா பண்ண முடியல. பிகாஸ் இந்த ப்ராப்ளமும் நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல. நான் ஒரு விஷயம் பண்ணி தொடர்ந்து டிசிப்ளின்டா இருக்கணும்னு பண்ணிட்டே இருப்பேங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட் பண்ணிடுவேன். இப்போ இல்ல, ஒரு 1 yearக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ ஒரு பேட் ஹேபிட் பண்ணிடுவேன். லட்சம் அது ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இல்லை வந்து மேஸ்டிபேட், இல்லை ஃபேப், ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். திரும்பி என்னால ஒரு 5 to 6 daysக்கு என்னால தொடர்ந்து அதை பண்ணவே முடியாது. அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒரு இடத்துல திரும்பி நான் போய் ஸ்டக் ஆயிடுவேன். தென் திரும்பியும் கொண்டு வந்து திரும்பி அது ரப்பர் பேண்ட் தியரி மாதிரி இழுக்க பெருசாகவும் திரும்பி விட்டோடனே திரும்பி சின்னதாயிடுற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், இது ரொம்ப அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்தோ இல்ல காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் படிச்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், அட் த சேம் டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயமும் தான். நான் எந்த ஒரு ஹேபிட் பண்ணாலும் என்னோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு 2 minutes 5 minutes 10 minutes இப்படி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லெட்ஸ் சே இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன் ஒரு 2 to 3 months முன்னாடி. பட் இப்போ ஒரு 4 months நான் திரும்பி அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 5 minutesல ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு 15 minutes கிட்ட நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பிகாஸ் நமக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும், எடுத்தோடனே பண்ணல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் இடையில ஏதோ ஒரு நாள் 2 நாள், பொங்கல் டைம்லாம் 1 நாள் 2 நாள் நான் வந்து கேப் விட்டேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பர்சனலா வெளியே போற வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு கூட என்னால பண்ண முடியல. ஸோ அதனால என்னோட ப்ராக்ரஸ் போயிடுச்சா? நான் வந்து இவ்வளவு நாள் பண்ண மெடிடேஷன் ப்ராக்ரஸ் போயிடுச்சா அப்படின்னா இல்லையே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணனாலும் சரி 2 minutes பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணலாம் அவசியம் இல்லை. வீக்லி ஒரு 4 days டார்கெட் வைங்க, ரைட்? தென் அதை தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. அந்த ஒரு 4 days பண்ணுங்க. இடையில வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். டோன்ட் டேக் அ கில்ட் டு யுவர் செல்ஃப். நீங்க எந்த அளவுக்கு கில்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பேட் ஹேபிட்டை திரும்பியும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பண்ணிட்டே இருப்பீங்க, ரைட்? ஸோ இது பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க ஹேபிட்ஸே பண்ணதில்லை, பட் உங்க ஈகோவெல்லாம் ஒட்டி வச்சுட்டு ஒரு 2 minutes ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கனாலும் யூ வில் ஃபீல் ப்ரவுட் அபவுட் யுவர் செல்ஃப். யா மேன், நான் பண்ணிட்டேன்டா, வாவ் நான் பண்ணிட்டேன் பத்தியா, அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ப்ரவுட் மொமெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1, ரைட்? நம்பர் 2 which is impatience on progress. I have this. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் இது ரொம்ப நாளா இது எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். ஒரு பிளாங்க் ஏரியா ஒண்ணு வரும், ரைட்? இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க, இப்ப நீங்க வந்து ஒரு மெடிடேஷனே பண்றீங்க, இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட்டே பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூபி கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த நியூபி கெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம புதுசா போகும்போது கிடைக்கிற ஒரு சில கெயின், மசில் கெயின்ஸ், ரைட்? பட் ஒரு பாயிண்ட்ல ஒரு 2 to 3 months என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் ஸ்டே ஆகி நிக்க ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல. அது ஏன் தெரியாது. பட் நீங்க அந்த நேரத்துலயுமே ப்ராப்பரா தொடர்ந்து அந்த ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ வில் கெட் a huge amount of results. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எம்டி ஸ்பேஸ்ல ஓகே எனக்கு ரிசல்ட்ஸே வரலன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு அனாலஜி சொல்லணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஒரு குழந்தை நடந்து போயிட்டே இருக்கு, ஒரு ரெட் கார்பெட்ல நடந்து போயிட்டே இருக்கு, சுத்திலும் மக்கள் இருக்காங்க, திடீர்னு கீழே விழுந்துருது. உடனே அது ஐயோ என்ன எல்லாருமே பாக்குறாங்க, ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சுன்னு அது வெக்கப்பட்டுட்டு இருக்குமா? இல்ல, நான் திரும்பி எந்திரிச்சு ட்ரை பண்ணுவேன், திரும்பி எந்திரிச்சு ட்ரை பண்ணுவேன், திரும்பி எந்திரிச்சு ட்ரை பண்ணும், ரைட்? அதான் மேட்டர். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ போச்சு தோத்துட்டேன், எல்லாருமே பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இம்பேஷன்ஸ். இது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப பொறுமைசாலி தெரியுமா, என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப பொறுமைசாலி, எங்க வீட்லயே நான் தான் பொறுமைசாலி, எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் வேலிடேஷன் அப்படிங்கதான். அவங்க சொன்னா மட்டும்தான் அந்த விஷயத்த நான் வந்து வா சூப்பர் அப்படின்னு நானே கன்சிடர் பண்ணிப்பேன் அப்படின்னு. நெவர், நாட் லைக் தட், ரைட்? ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேஷன்ஸ் இஸ் த கீ டு சக்சஸ். பேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் சக்சஸ்க்கான ஒரு பெரிய ஒரு டூல், ரைட்? ஸோ அப்போ அந்த பேஷன்ஸ் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம், எப்படி பேஷன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, மெடிடேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஈகோ எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுட்டு நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு பொறுமை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. பிகாஸ் என்னோட பிசினஸுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பொறுமை இல்லாம யார்ட்டையும் போய் திடீர்னு வந்து ஒருத்தவங்க போய் இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியாது, சண்டை போடவும் கூடாது, அது என்னதான் வீக் ஆகும், ரைட்? ஸோ அந்த பேஷன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டிப் ஒன்று சொல்றேன். இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் உங்களோட அந்த ஒரு பேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். பட் அட் த சேம் டைம் யூ ஜஸ்ட் நீட் டு ரெடியூஸ் இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ். இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ் அப்படின்னா என்னன்னா, டக்குன்னு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், லைக் பான், ஜங்க், ஸ்க்ராலிங், வீடியோ கேம்ஸ், பேட் ஹாபிட்ஸ், இது எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பேஷன்ஸ் இன் யுவர் லைஃப். லைஃப்ல பொறுமைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பொறுமை இல்லை அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி ஃபினிஷ்ட் ஆஃப். ஸோ என்னோட கோச்சிங்ல இந்த பேஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும், கிளாரிட்டி, கிளாரிட்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கிளாரிட்டியும், எமோஷனலி எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறதையும், டிசிப்ளின்டா எப்படி இருக்கலாம், கன்சிஸ்டன்சினா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், இப்படி எல்லாத்த பத்தியும் இல்ல, கிளாரிட்டிக்கு தேவையான பில்லர்ஸை நான் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் என்னோட கோச்சிங்ல. பீப்புள கிளாரிட்டியா எப்படி இருக்கலாம், எப்படி அவங்களை வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு தேவையான ஒரு லைஃபை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்த ஒரு ஃபீட்பேக் என்ன என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா, நான் ரொம்ப மோஸ்ட் அப்ரிஷியஸா வந்து பாக்குற ஒரு விஷயம், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் போயிருக்கேன், பட் எனக்கு பெருசா ரிசல்ட்ஸ் இருந்ததே இல்லை. ரிசல்ட்ஸே எனக்கு இருந்தது இல்லை, நான் மாறினதே கிடையாது. பட் உங்க கோச்சிங் வந்தது மூலியமா என் லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு, அவருக்கு வந்து வேலையே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாரு. பட் இப்போ அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு, அவர் வந்து மூவ் ஆன் ஆயிட்டாரு அவரோட ஜாப்குள்ள. திரும்பியும் அடுத்து எனக்கு இன்னும் உங்களோட கைடன்ஸ் வந்து என்னோட கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது என்னால மட்டும் நான் சொல்ல, பட் அதுல ஒரு பார்ட்டா நான் இருக்கிறேன். நம்ம சொல்ற விஷயத்த அவங்க செய்யறாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் அவங்க கிடைக்குது, அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணாதான் அங்க நமக்கு ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம வந்து பண்ணாமலே எனக்கு வந்து வேணும்னா யாருமே இங்க உங்களை சேவ் பண்ண முடியாது, உங்களை தவிர, ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழ இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் குரூஷியலான ஒரு விஷயம், பிலீவிங் யூ காண்ட் அப்படிங்கிறது. லெட்ஸ் சே என்னோட ஸ்கூல் டைம்ல நான் வந்து 6 பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் அந்த டைம்ல தான் அந்த சூர்யா வந்து 6 பேக்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்துச்சு. எங்க அம்மா ஸ்கூல் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வராங்க, அப்போ எங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்க, சாப்பிடவே மாட்டான், 6 பேக் வைக்க போறானா அப்படின்னு. உடனே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து கலாய்ச்சாங்க, ஹே இவனா 6 பேக், ஹே பாரு காமெடி. பட் ஆனா அப்ப எனக்கு தெரியல 6 பேக் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு. வெறும் புஷ் அப் பண்ணிட்டு தான் 6 பேக் எனக்கு தெரியல.
ஸோ அது தெரியாமலே நான் என்ன பண்ணேன்னா வெறும் சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணா 6 பேக் வந்துடும் நினைச்சேன். ஸோ அப்ப அவங்க சொன்ன அந்த ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னை வந்து ஜிம்முக்கு போக வைக்கவே இல்லை. நான் 12th போய் ஜிம் ஜாயின் பண்ணேன். பட் என்னை சுத்தி எல்லாருமே திரும்பி திரும்பி சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தனால என்னால முடியாது, வேண்டாம், நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல என்னன்னு தெரியல, ஒரு 2nd இயர் 3rd இயர்ல ஒரு பூஸ்டப் ஒன்று வந்துச்சு. ஓகே, நம்மளோட இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம திரும்பி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிம் போனேன், ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து திரும்பி பாடி வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பாடியா மாறிச்சு. பட் ரொம்ப இப்ப இருக்கிற மாதிரி இந்த மசாலாலாம் எனக்கு வந்து அப்ப இல்லை. அப்போ வந்து வெறும் பொதன்னு நான் வந்து உடம்பு வச்சிருந்தேன், ரைட். பட் இப்போ நான் வந்து மசாலா ட்ரெயின் பண்ணேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் பிலீவிங் மை செல்ஃப் லைக் ஐ காண்ட். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, அந்த ஒரு லேபிள் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இதுதான் உண்மை, நான் நம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய ப்ராக்ரஸ் வச்சிருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. அந்த ப்ராக்ரஸ்லாம் எனக்கு அந்த டைம்ல கண்ணுக்கு தெரியவே இல்லை. நான் நல்லா ரன்னிங் பண்ணுவேன், நான் நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுவேன், நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், நான் நல்லா படிப்பேன், எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஸோ த திங் வாட் யூ பிலீவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். டெஃப் ஃப்ராக், அதாவது செவிட்டு தவளை அப்படிங்கிற கதை தெரியுமா? ஒரு தவளை வந்து மலை ஏறிட்டே இருந்துச்சான். உடனே மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்படி சொன்னாங்க. உடனே அது எல்லாருமே சேர் அப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது மேல போச்சான். மேல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சா அந்த தவளை யாருமே சேர் அப் பண்ணல. ஏய் நீ வந்து வராத, மேல வந்தனா கீழே எங்கேயா விழுந்து செத்துற போற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்றதை விட உங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்றது, உங்களோட இன்ட்யூஷன்ஸை ட்ரஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு கெயின் சம் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆக்ஷன் ஓரியன்டா மாறணும். ஜஸ்ட் வாட்சிங் ஓரியன்டா இருக்கிறத விட ஆக்ஷன் ஓரியன்டா மாறுங்க. ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் ஓரியன்டா மாறுறதுக்கு தான் என்னோட கோச்சிங் இருக்கு. கண்டிப்பா இது உங்களை ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணுச்சு, இல்ல எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட கோச்சிங் இருக்கு. ஐ வில் ஹெல்ப் யூ, ரைட். உங்களை கிளாரிட்டி ஸ்டேபிள் ஆகும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு புது வெர்ஷனை நீங்க பாக்குறதுக்கு நான் கிளாரிட்டி கோச்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ரைட். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் பண்றது கஷ்டமா இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, கீழே லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் டிஎம் பண்ணுங்க கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுவுமே மேபி லைஃப்ல 30 days ஆஃப் சேலஞ்ச் அப்படி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30 days லாஸ்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். அதுவுமே உங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட். ஸோ இதுல இருந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேபி ஷேர் பண்றதா பண்ணுங்க, லைக் பண்றதா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Be strong, stay positive. This is KJ and I will see you in this video and thank you for watching my video. I love you so much, guys.